டைப் ஸ்கிரிப்டில் இருக்க அரேஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இம்ப்ளிசிட். ஸோ இம்ப்ளிசிட் அரே அப்படின்னா என்னென்னா, நம்ம டைப்ஸை வந்து மென்ஷன் பண்ண மாட்டோம். இப்போ பாருங்கள், நான் ஒரு நம்பர் அரே வந்து கிரியேட் பண்ணுறேன். லெட் நம் சாம்பிள் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு உள்ள வேல்யூ வந்து 1 2 3 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ஒரு அரே கிரியேட் ஆகிருக்கு. நம்ம வந்து டைப் என்ன அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணல. இருந்தாலும் நம்ம கொடுத்துருக்க வேல்யூலாம் நம்பராக இருக்கனால நமக்கு நம்பர் அப்படின்னு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இம்ப்ளிசிட் அரே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் அரே கிரியேட் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரிங் சாம்பிள் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு நம்ம ஸ்ட்ரிங் வேல்யூஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ பி சி கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம டைப் ஸ்கிரிப்டில் இப்போ இதை ஹவர் பண்ணோன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு காமிக்கும். டைப் ஸ்கிரிப்டில் நம்ம ஏற்கனவே தெரியும் ஸ்ட்ரிக்டாக வந்து டைப் ஃபாலோ பண்ணோம். இப்போ நம்ம நம் சாம்பிள் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, நான் இதில் போயிட்டு புஷ் பண்ணுறேன். இப்போது இந்த ஆப்ரேஷன்ஸ் அரே ஆப்ரேஷன்ஸ் இருக்குல்ல, புஷ் இதெல்லாம் வந்து நம்ம இதில் ஜாவா ஸ்கிரிப்டில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்கோ அதே சேம் ஆப்ரேஷன்ஸ் தான் இங்கேயும் டைப் ஸ்கிரிப்ட்லையும். ஓகே, நான் புஷ்னு வந்து ஏ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து நம்பரில் இருக்க அரேக்கு நான் ஸ்ட்ரிங் வந்து புஷ் பண்ணுறேன். ஸோ புஷ் பண்ணுறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே கம்பைலேஷன் எரர் வந்து வந்துருச்சு. ஆர்குமெண்ட் ஆஃப் டைப் ஸ்ட்ரிங் இஸ் நாட் அசைனபிள் டு பேராமீட்டர் ஆஃப் டைப் நம்பர் அப்படின்னு டைப் ஸ்கிரிப்டில் நமக்கு இந்த எரர் வந்திருக்கு. இதே இது நம்ம கம்பைல் ஆகிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து நான் ஜாவா ஸ்கிரிப்ட் போகிறேன். ஸோ அங்கே கம்பைல் ஆனால் இங்கே வந்து இதாக இருக்குது. நம்ம ரிமூவ் பண்ணும்போது ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் சாம்பிள் இங்கேயும் அதே அரே இருக்குது. அரேல புஷ் ஏ இருக்குல்ல. ஸோ நம்ம இங்கே போயிட்டு நம்ம இப்போ கன்சோல் லாக் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து இங்கே ஒர்க் ஆகும். ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ போயிட்டு நான் நம் சாம்பிள் வந்து கன்சோல் லாக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு டைனமிக்காக வந்து ஒர்க் ஆகும். பட் நமக்கு டைப் ஸ்கிரிப்டில் வந்து ஸ்டாட்டிக் டைப்பிங் நமக்கு சேம் தான். ஜாவா ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் டைப் ஸ்கிரிப்ட் வந்து ஒர்க் ஆகும். ஆனால் என்னென்னா நம்ம ஸ்ட்ரிக்டாக வந்து நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம். இதை வந்து கிரியேட் பண்ண விடாது. இப்போ நம்ம இங்கே புஷ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ சேம் தான். நமக்கு நம் ஸ்ட்ரிங் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். நம்பர் ஸ்ட்ரிங் எல்லாமே. ஒரு சாம்பிளுக்கு இன்னொரு ஒரு பூலியன் அரே மட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பூல் சாம்பிள் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஒரு அரேயில் இப்போ ட்ரூ ஃபால்ஸ்ன்ற வேல்யூஸ் மட்டும் பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுறத நம்ம இம்ப்ளிசிட் அரே அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து என்ன டைப் அப்படின்னு மென்ஷன் பண்ணல. ஸோ சேம் அரே வந்து நம்ம எக்ஸ்பிளிசிட்டாகவும் கிரியேட் பண்ணலாம். இப்போ இங்கே போயிட்டு இந்த அரேஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே வந்து எப்படி எக்ஸ்பிளிசிட்டாக கன்வெர்ட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நம் சாம்பிள் இருக்குது அப்படின்னா இப்போ இது வந்து நம்பர் அரே வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் வந்து லாஸ்ட்டில் வந்து கொடுக்கணும் நம்ம டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும்போது. ஸோ இப்படி கொடுத்தோம்னா இது வந்து நம்பர் அரே. இப்போ நம்ம ஸ்ட்ரிங் அரே வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் கொடுக்கணும். சேம் அதே தான் வந்து பூலியனுக்கும். ஸோ பூலியன் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் கொடுக்கணும். ஸோ இதான் வந்து சின்டாக்ஸ். நம்ம இந்த மாதிரி வந்து அரே வந்து கிரியேட் பண்ணலாம். எக்ஸ்பிளிசிட் டைப்னா நம்ம வந்து டைப் என்ன அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல, மென்ஷன் பண்ணி அரே வந்து கிரியேட் பண்ணுறோம். தென் நம்ம டிக்ளேர் மட்டும் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதே சேம் அரேவே எடுத்துக்கிறேன். இப்போது இதை கமெண்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்பிளிசிட்டாக. கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு அரே இருக்குல்ல நம்ம நம்பரில் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம், அதை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் டேரெக்டாக வேல்யூ அசைன் பண்ணல. இப்போ நம்பர் அப்படின்னு நான் டிக்ளேர் மட்டும் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ப்ரோக்ராமில் வந்து இந்த மாதிரி தானே யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு லேட்டர் இந்த ப்ரோக்ராமில் நம்ம வேல்யூ வந்து அசைன் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் இங்கே போயிட்டு டேரெக்டாக வந்து இப்போ நான் புஷ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கேயே வந்து ஒர்க் ஆகாது. இப்போ நான் புஷ் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ புஷ் 1 அப்படின்னு கொடுத்தேன்னா ஒர்க் ஆகாது. இங்கே பார்த்தீங்கன்னா இஸ் வேரியபிள் நம் சாம்பிள் இஸ் யூஸ்ட் பிஃபோர் பீயிங் அசைன்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ எப்பயுமே நம்ம இந்த மாதிரி டிக்ளேர் மட்டும் பண்ணுறப்போ நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணணும் அரேவை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ நம் சாம்பிள் அப்படின்னு நான் இங்கே போயிட்டு இனிஷியலைஸ் பண்ணுறேன். அதாவது எம்டி அரே வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அதே தான் நம்ம பெட்டர் வந்து எப்பயுமே வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு லேட்டராக வேல்யூ வரப்போகுது அப்படின்னா நம்ம பெட்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போதே இனிஷியலைஸ் பண்ணிடலாம். இப்போ நான் எம்டி அரே கொடுத்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன்ல, இனிஷியலைஸ் பண்ணிட்டா நமக்கு எப்பயுமே வந்து ஆக்சசபிளாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நான் இப்போதைக்கு சாம்பிளுக்கு இன்னொரு ஸ்ட்ரிங் மட்டும் கிரியேட் பண்ணுறேன். காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ணும்போது டிக்ளேர் பண்ணும்போதே வந்து இனிஷியலைஸும் பண்ணிடுறேன். எம்டி அரே கொடுத்து இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். ஸோ சேம் ஆப்ரேஷன்ஸ் நம்ம எப்படி ஸ்ட்ரிங் சாம்பிளில் நம்ம இனிமேல் புஷ் பண்ணிக்கலாம். எல்லா அரே ஆப்ரேஷன்ஸும் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் டி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரி வந்து நம்ம இனிஷியலாக டிக்ளேர் மட்டும் பண்ணிவிட்டு லேட்டராக வந்து அசைன்மெண்ட்ஸும் வந்து பாசிபிள் தான். ஸோ சின்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி சின்டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா கம்பைல் ஆகிட்டு index.js இப்போ நான் index.js ஓப்பன் பண்ணால் நம்ம நார்மலாக ஜாவா ஸ்கிரிப்டில் என்ன பண்ணுவோமோ அது மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும்.
நமக்கு TypeScriptல வந்து மேல ஒரு லேயர் மாரி நமக்கு ஸ்ட்ரிக்ட்டா வந்து ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ண வைக்கும். ஸோ நம்ம லார்ஜர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்றப்போ கோட்ல இருக்க எரர்ஸ வந்து மினிமைஸ் பண்ணலாம். கம்பைல் டைம்ல எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி அத வந்து ரிசால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரீட் ஒன்லி அரேஸ் வந்து எப்படி கிரியேட் பண்றது பார்க்கலாம். இப்ப நம்ம ரீட் ஒன்லி அரே கிரியேட் பண்றோம் அப்படின்னா, இப்போ நான் இத அப்படி காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இத கமெண்ட் பண்ணிடலாம். ஏன்னா சேம் அரேஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ நம் சாம்பிள் இருக்கு. இத வந்து ரீட் ஒன்லியா மாத்தணும் அப்படின்னா, இங்க போயிட்டு நம்ம ரீட் ஒன்லி அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ நான் ரீட் ஒன்லி அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டேன்னா, இந்த ப்ரோகிராம்ல லேட்டரா வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ நான் போயிட்டு நம் சாம்பிள்ல போயிட்டு புஷ் பண்றேன் அப்படின்னா, இனிமே வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நான் இப்போ 4 அப்படின்னு குடுக்குறேன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி புஷ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆன் டைப் ரீட் ஒன்லி நம்பர் அப்படின்னு வருது. ஸோ ஒன்ஸ் நம்ம ரீட் ஒன்லி அப்படின்னு மார்க் பண்ணிட்டோம்னா, த்ரூ அவுட் நம்ம ப்ரோகிராம் எக்ஸிகியூஷன்ல நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நம்ம லெட் யூஸ் பண்ணாலும் சரி, கான்ஸ்ட் யூஸ் பண்ணாலும் சரி, பிஹேவியர் வந்து சேமா தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அரேல இம்ப்ளிசிட் அரேஸ் பார்த்துருக்கோம். ஸோ இம்ப்ளிசிட் அரே நம்ம இந்த மாதிரியும் அரே வந்து யூஸ் பண்ணலாம். எக்ஸ்பிளிசிட் அரேஸும் வந்து நம்ம டைரக்ட்டா டைப்பை மென்ஷன் பண்ணியும் அரே வந்து கிரியேட் பண்ணலாம். அது மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டு லேட்டரா வந்து நம்ம ப்ரோகிராம்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது பண்றப்போ எப்பயுமே இனிஷியலைஸ் பண்ணிடணும். இனிஷியலைஸ் பண்ணா நமக்கு கரெக்ட்டா வந்து மீன்ஸ் இந்த மாதிரி கம்பைல் டைம் எரர்ஸை வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டா நடக்கிற எரர். நம்ம பார்த்தீங்கன்னா, இனிஷியலைஸ் பண்ணாம டைரக்ட்டா வந்து அரே வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பிரச்சனைய வந்து அவாய்ட் பண்ணலாம். நம்ம எப்பயுமே கிரியேட் பண்ணும்போது இனிஷியலைஸ் பண்ணிட்டா. தென் பார்த்தீங்கன்னா, ரீட் ஒன்லி. ரீட் ஒன்லி அப்படின்னு நம்ம மார்க் பண்றோம்னா, நம்மளால லேட்டரா வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த வீடியோல டவுட்ஸ் இருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். தேங்க் யூ.